இது எதுக்கு மாநாடு? அவன் முஸ்லீமுக்கு எதிராக அவன் ஆடு வெட்டுறான், கறி திங்கிறாங்கிறதுக்காக போட்ட மாநாடு. உண்மையாக போட்ட மாநாடா அது? 2வது முருகனை பத்தி இவனுக்கு என்ன கவலை? முருகன் தமிழ்நாட்டு கடவுள். இவன் வடநாட்டு இந்து மதம். இந்து மதம் என்பது முதலிலே தமிழனின் மதம். இதுக்கு முன்னாடியே வேல் யாத்திராலாம் நடத்திருக்காங்க. ரொம்ப நாளா எல்லாம் நடத்தினா, வேல் யாத்திரை நடத்தினா ஒன்றும் வழங்கலை. இப்போ திராவிடத்தின் மார்பில் வேலை விட்டறிந்து வா முருகான்னு மாநாடு நடத்துகிறான். இது என்ன பொருள் இருக்கு? அரசியல், சமூக, பொருளாதார காரணங்களுக்காக ஒரு மனிதன் மாநாடு நடத்தினால், பேசினால் அது நியாயம் என்று நமக்கு படும். மதத்திற்காக, ஜாதிக்காக நடத்துவதில் நாங்கள் ஒரு கூட்டம் என்று சாப்பிட்டு விட்டு போக வேண்டியதான். எதிராக எதிர்க்க நடத்துவது? இந்த நாடு சமணத்தை சந்தித்த நாடு, பௌத்தத்தை சந்தித்த நாடு, கிறிஸ்துவத்தை, இஸ்லாமை, எல்லா மதங்களையும் சந்தித்த நாடு. எல்லா புதிய கருத்துக்களுக்கும் இந்த நாடு வரவேற்பு தெரிவித்திருக்காது. இயேசுவோடு கூட இருந்த செயின்ட் தாமஸ் இந்த நாட்டுக்கு கிறிஸ்துவத்தை போதித்திருக்கிறார். உலகத்திலேயே ரொம்ப பழமையான கிறிஸ்டியானிட்டி தமிழ்நாட்டு கிறிஸ்டியானிட்டி தான். ஏனென்றால் இயேசுவிடம் நேரடியாக படித்த ஒரு சீடர் இங்கே அந்த மதத்தை அந்த காலத்திலேயே, இயேசு வாழ்ந்த காலத்துக்கு அடுத்த 10 ஆண்டுகளுக்குள்ளாயே இங்கே நிறுவ வந்து விட்டார். கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் நடந்தது. மவுண்ட் ரோடு என்ன செயின்ட் தாமஸ் மவுண்ட் ரோடு தானே.